ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதிக்கும் லேப்டாப், அப்படியே கையே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் டெம்பரேச்சர். அப்படின்றப்ப ஃபேன் வந்து ரன் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அந்த சவுண்டும் கேட்கல, ஃபேன் ரன் ஆன சவுண்டு. ஸோ அதை வச்சு நான் கெஸ் பண்ணி இந்த ஃபேன் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதே மாதிரி ஃபேன் வந்து சுத்தவே இல்லை பாருங்க. நான் சுற்றுறேன், எவரும் சுற்றுறேன், ஃபேன் சுத்தவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபேன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஓவர் ஹீட்டிங் ஆகுது, லேப்டாப் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகி ஆஃப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் வந்து சுத்தாமல் இருக்கும். நீங்கள் காதை வச்சு கேட்கலாம். அப்படி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காதை வச்சிங்கன்னா ஒரு மாதிரி உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா ஃபேன் ஓடுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ வர மேனுஃபேக்சரிங் எல்லாமே, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேன் ரன் ஆகாது. எப்போ நமக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகுமோ அப்போ தான் வந்து ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சார் வந்து அப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப, சப்போஸ் நம்ம ஒரு டீ ஒன்று சாப்பிட போகும், வெளில போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறப்ப, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். காரணம் என்னென்னா, நமக்கு இங்கே பேட்டரி பேக் அப்படின்றது நல்லா நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க.